ரேட்டு? அக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க. பழம் விநாயகர் செட்டு பழம் எல்லாம் வந்து ஒரு செட்டு வந்து 120 ரூபாக்கா. ஒரு செட்டு கொடுக்குவா, 2 செட்டு கொடுக்குவாக்கா? தம்பி எனக்கு ஒரு செட்டு வேணாம், 2 செட்டு வேணாம். இப்போ எனக்கு ஒரு சில பழம் தான் வேணும், எல்லா பழமும் வேணாம். சில பழம் எங்கள் வீட்டிலே இருக்குப்பா, கொய்யாக்காய் இதெல்லாம் ஒரு சில பழம் எங்கள் வீட்டிலே இருக்கு, நான் அதை போட்டுக்கிறேன். நீ ஒரு ஒரு பழம் எவ்வளோன்னு சொல்லுப்பா, அதை எனக்கு சொல்றதுல மட்டும் ஒன்று கொடு போதும். அக்கா அந்த மாதிரி தர மாட்டோமேறாங்க. பழம் செட்டு தான் எல்லாத்துலேயும் ஒன்று அது மாதிரி தான் நான் கணக்கு பண்ணி வாங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் நான் 2-3 பழம் இது மட்டும் வாங்கினீங்கன்னா அப்புறம் மீதி போயிட்டு எனக்கு தான் நஷ்டங்க. ஒரு செட்டாக வாங்கிக்கிங்க. என்ன இப்போ 120 ரூபா தானே? ஏன்னா உங்களுக்கு என்ன 100 ரூபா போட்டு கொடுக்குறேங்க, அதையும் வாங்கிக்கிங்க. அட என்ன தம்பி நீ இப்படி பண்ற? எனக்கு ஒரு 4-5 பழம் தான்ப்பா வேணும், எல்லா பழமும் எனக்கு வேண்டாமே. ஷோ சரி, நீ ஒரு ஒரு பழம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லு, எனக்கு நான் போயிட்டு கணக்கு சொல்ல. எங்கள் வீட்டில் பழம் செட்டு 100 ரூபா அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஒரு ஒரு பழத்தோட விலையும் எழுதி கொடு. ஆப்பிளா இது ஒரு பழம் எவ்வளோ, சோளம் இது எவ்வளோ ஒரு பழம் அப்படின்னு ஒரு பில்லு எழுதி கொடுப்பா. எனக்கு ஒரு செட்டுன்றது கொடுத்துரு. எனக்கு இதனால ஒரு ஒரு பழம் எவ்வளோன்னு சொல்லு. 8 ரூபாயா, 12 ரூபாயா, 20 ரூபாயா அப்படின்னு சொல்லு. 100 ரூபாய் கணக்கு வர மாதிரி சொல்லுப்பா. அட என்னடா இது, இந்த அக்கா இப்படி கேட்குறாங்க. நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு லாபம் வச்சு விற்கிறோம், இங்கே ஒரு பழம் எவ்வளோன்னு கேட்குறாங்களே, எப்படி இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அக்கா அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது எங்களுக்கு. அப்படியே மொத்தமாக கொள்முதல் பண்ணு வரோம்ல, அப்படியே விற்கிறதா. இது ஒரு பழம் ரேட்லாம் எழுதிட்டு இருக்க முடியாதுக்கா. வாங்கிங்க, 100 ரூபா தானே, வாங்கிங்கக்கா. நான் போட்டு தரேன், இருங்க கேரி பேக்கில் போட்டு தரேன். அக்கா இந்தாங்கக்கா, போட்ட பாருங்க செட் எடுத்துக்கங்க. என்ன இப்போ உங்களுக்கு வேணா உங்கள் மாமியார் கிட்ட போய் சொல்லுங்க 10 ரூபா குறைச்சே கொடுத்துருக்காங்கன்னு. நான் உங்களுக்கு 120 ரூபா சொல்லி இப்போ 100 ரூபா வந்து இப்போ 90 ரூபா கொடுக்குறாங்க. எடுத்துக்கங்க, 90 ரூபா கொடுங்கக்கா. பிள்ளையார் வாங்கின இடத்துல எப்படியோ ஓடியாந்துட்டோம், அடுத்து குடம் வாங்கின இடத்துலையும் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி ஓடியாந்தாச்சு. இப்போ இங்கே எப்படி ஏமாறுறது? நம்ம இவன் வேற பார்த்துட்டே இருக்கிறானே, ஓடினா கூட ஓடியாந்துருவானே இவன். என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துடுச்சு, ஸ்கேனிங். இதான் சரியான வழி இவனுக்கு ஏமாத்துறதுக்கு. சரி ஸ்கேனிங் பண்ணுறோம் சொல்லிட்டு ஏமாத்திடுவோம். தம்பி மற்ற இடத்துல பொருளாக வாங்கிட்டேன், அதை வந்து விநாயகர் கூடலாம் கையில் காசுல ஸ்கேன் பண்ணிக்குவாப்பா, ஜிபே. ஸ்கேனிங்காக்கா? சரி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? இந்த ஸ்கேனிங் இது வந்து எங்கள் அக்கா செல்லில் தான் இருக்குது. எங்கள் அக்கா அதை வெளியே போயிருக்காங்க ஒரு வேலையா, அதை வந்துருவாங்க. நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னா ஸ்கேனிங் பண்ணோட அவங்க செல்லில் பார்த்துட்டு ஏறிச்சான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறீங்களா? அட என்ன தம்பி நீ இதுக்கா எனக்கு சொல்ற? நீ வேற இருப்பா, நான் செல்ல போட்டு காமிக்கிறேன். உன்கிட்ட காமிக்கிற பணம் ஏறிட்டு செல்லே காமிக்கும், நீ அப்படியே பாத்துக்க வேண்டியதா. இதுக்கு அவங்க அக்கா வரணும்னு வெயிட் பண்ற நீ இரு, நான் ஸ்கேனிங் பண்ணிடுறேன். தம்பி ஸ்கேன் பண்ணிட்டேன், 90 ரூபா போயிடுச்சுன்னா இந்த செல்ல பாக்குறியா, நான் இது காமிக்கிறேன். பண்ணிட்டீங்களாக்கா? சரி எனக்கு அதில் அவ்வளோவா தெரியாது. சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பண்ணிட்டீங்களே, பணம் அனுப்பிட்டீங்களே, சரிக்கா. இருவாரு எங்கள் அக்கா எங்கே வராங்கன்னு தெரியலையே. சரி இவன் வேற பார்த்துட்டே இருக்கிறாங்க, அக்கா வந்துட போறாங்க, அதுக்குள்ள நிறைய கட்டுவோம். எங்கே போனாங்க அக்கா? இதோ வந்துடுறேன் சொல்லிட்டு போனாங்களே, ஆளக்கானாமே. இதோ வராங்க. என்ன தம்பி என்ன பார்த்துன்னு இருக்கிறியா நீ? வரணும் இல்லையா? வரான்னு சொல்லிட்டு போனது வந்துட்டேன், என்ன எதுக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கிற? அக்கா அது ஒண்ணுமில்ல, இது போன் மூலயமா பணம் அனுப்புனாங்க. பாருக்கா உங்க செல்ல பாருக்கா, வந்துருச்சான்னு பணம். இதை நிக்கிறாங்க, இதான் நிக்க வச்சிருக்கேன் பாருக்கா. தம்பி யார் ஸ்கேன் பண்ணா? வரவே இல்லப்பா பணம். யார் பண்ணா? எங்க போனாங்க? அங்கதான் ஒரு அக்கா வந்து பண்ணாங்க, காணாங்கா. பணம் வரலையா? டேய் லூசு, உன்னை யார் ஸ்கேன் பண்ண சொல்ற? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இல்லைனா எது பண்ணாதான் சொல்லியிருக்கேன். கையில காசு கொடுத்தாங்கன்னா வாங்க, இல்லைன்னா பண்ணாங்கன்னு எத்தனை தடவை வாங்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் இன்னும் ஒரு இடத்துல கடை போனோம், இதே மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. திரும்பவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கடா உன்னை கூட்டினு வரதே பெரிய தப்பு. நானே வந்து எங்க வியாபாரம் வந்துட்டு போலாம் போல. கடா இப்ப யார் காசு தரது சொல்லு? ஷோ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. அக்கா அவங்க பணம் அனுப்பிடுன்னு சொன்னாங்கக்கா. இரு இங்கதான் போயிருப்பாங்க, போய் பாக்குறேங்க்கா. என்னமா மருமகளா, என்ன இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? எடுத்துக்கங்க, இதுல ரெண்டு செயின் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஒன்னோட 2 எடுத்துக்க. அடி ஒன்னோட 2 செயின் எடுத்துக்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுமா நல்ல நாளில் போட்டுருங்க. எடுங்க. என் நகையெல்லாம் பார்த்து இத்தனை நாவல ஆகுது. நீங்க என்கிட்டே கொடுத்தீங்கன்னா நான் விசேஷத்துக்கு எங்கன்னா போனா போட்டுக்க மாட்டேனா? அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் என் கண்ணில் பார்க்கணும் என் நகைய. அத்தை இன்னும் 2-3 செயின் கொடுங்க அத்தை. ஐயோ என்னோட நகை, இதை போட்டு பார்த்து எத்தனை நாள் ஆகுது. அத்தை
சூப்பர் அத்தை சூப்பர். இன்னும் நிறைய செயின் கொடுங்க அத்தை. என்னோட செயின் எல்லாத்தையும் கொடுங்க அத்தை. நாளைக்கு ஒரு நாளாவது போட்டுன்னு இருக்கேன், கொடுங்க அத்தை. அடியே வருவாங்களா போதுங்கடியே, 2 செயின் போட்டா போதும். இதை கொடுத்ததே பெரிய விஷயம். இன்னும் உங்களுக்கு 2-3 செயின் வருமா? அதனால தர முடியாது, எடுத்து போட்டுக்குங்க. சும்மா நீங்க இதே பேசினே இருந்தீங்கன்னா எடுத்துக்குள்ள வச்சிருவோம். நான் பொட்டி உள்ளாரே திரும்ப அவங்க 2 செயின் எடுத்துக்கங்கடி. ஏத்தே இந்த 2 செயின் நானே வச்சுக்கிறேன் அத்தை. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வச்சுக்கிறேன் அத்தை. இந்த 2 மட்டும் என்கிட்ட இருக்கட்டும் அத்தை. மீதி எத்தனை செயின் இருக்கு அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அத்தை. அத்தை ஆமா அத்தை, இந்த 2 செயின் நானே வச்சுக்கிறேன் அத்தை. ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்குது எனக்கு. அப்படியே புதுசா இருக்குது. ஒரு எதுவுமே ஆகல. அப்படியே இப்பதான் இது கடையில புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது அத்தை. அத்தை அத்தை திவ்யா அக்கா சொல்றேன், நானே இதை வச்சுக்கிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை கொடுத்துருங்க அத்தை. அடியே என்னங்கடியே, சரி போனா போட்டோம் 2 நகையை போட்டுன்னு இருக்கட்டும். விநாயகர் சதுர்த்தி அதுமான்னு பார்த்தா நீங்களே வச்சுக்கிறேன்றீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. 2 நகையை கொண்டாங்க. சும்மா என்கிட்ட வெறுப்பேற்றக்கூடாது. கொண்டாங்கடி. இன்னொரு செயின் வேணுன்றீங்க, அப்புறம் நானே வச்சுக்கிறேன்றீங்க. இப்ப புதுசா இருக்குதுன்னு சொல்றியே, நான் வச்சிருந்ததுனால அழகா இருக்குது. இதே நீ எங்கேயாவது வெளியே அங்கே இங்கே போன் பண்ணா நான் கருத்து போயிருக்கு, நல்லா இருக்குமா? என்கிட்ட இருக்கிறதால தான் பத்திரமா இருக்குது, புரியுதா? அத்தை அத்தை கூச்சிக்காதீங்க அத்தை. சரி சும்மா ஒரு ஆசையில சொல்லிட்டேன் அத்தை. சரி இன்னும் ஒரே ஒரு செயின் கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை கொடுங்க அத்தை. இப்ப கழுத்துக்கிட்ட ஒரு செயின் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஒண்ணு போட்டுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வர மாதிரி ஒரு செயின் கொடுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்பதான் நல்லா இருக்கும். இத்தி கலா சொல்றது கூட சரிதான் அத்தை. இன்னும் ஒரு செயின் பெருசா போற மாதிரி ஒரு செயின் கொடுங்க அத்தை. அப்பதான் இந்த 2 செயின் போடுறது அதுவும் போடவும் சூப்பரா இருக்குது அத்தை. கொடுங்க அத்தை ப்ளீஸ் கொடுங்க அத்தை, கெஞ்சி கேட்கறோம். சரிங்கடி சரி, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறீங்கன்னு கொடுக்குறேன் நானு. இருங்க கொஞ்ச நேரம் ஓரமா இல்லைங்க. இன்னொரு பெரிய செயின் ஒன்று எடுத்து கொடுக்குற ஆளுக்கு ஒண்ணு. அத்தை அத்தை சூப்பர் அத்தை, இதுதான் அத்தை எதிர்பார்த்தோம். உங்களுக்கே நிறைய நல்ல மனசு இருக்குது அத்தை. இதுக்குன்னே நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க அத்தை. அடியே கலா போதும் காலை பிடிக்கிற சொல்லிட்டு காலை வாரி விட்டுறாத. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற அத்தை. நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. 100 வருஷம் எங்க அலமேலத்தை வாழணும், எல்லாருடைய புகழை நாள வாங்கணும். கொள்ளு பேர கொள்ளு பேத்தி எல்லாத்தையும் பார்க்கணும். கொள்ளு பேத்தி எல்லாத்தையும் பார்க்கணும். 100 வயசு வரைக்கும் இங்க கைத்தறி ஊண்டாம நடக்கணும். அப்படி போடு. சொர்க்கமே என்றாலும் அது எங்க அத்தை வீடு போல வருமா? தீபங்கள் எல்லாம் தோற்றே போகும் இங்க அளவேலே அத்தையின் முன்னே. போதுங்கடி போதும், உங்க நாடகத்தை இதோட எடுத்துக்க. இதுக்கு மேல எனக்கு பார்க்கவும் சக்தி இல்ல, கேட்கவும் சக்தி இல்ல. எப்பா என்ன ஐஸ் வைக்கிறீங்கடி அம்மா. பார்த்தாலும் பார்த்த உங்களை மாதிரி ஒரு 2 மருமகளை நான் பார்த்ததே கிடையாது. என்ன கடி மருமகளா? இந்த கடி நீங்க கேட்ட மாதிரியே பெரிய செயின் ஒண்ணு எடுத்துட்டேன். ஒன்னு இது ஒண்ணு எடுத்திருக்கா, ஒன்னு இது ஒண்ணு எடுத்திருக்கா. 2 பேரும் எடுத்துக்கிட்டு போங்க. நீங்க எங்கேயோ போயிடுங்க அத்தை, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அத்தை. ஆமாத்தா ஆமாமா, உங்களுக்கு அலமேலன்னு பேர் வச்சதுக்கு பதிலா அன்னபூரணின்னு பேர் வச்சிருக்கலாம் அத்தை. எப்படி பசி பட்டினியா இருக்கிறவங்களுக்கு வாரி சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குறாங்களோ அது மாதிரி கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு பேசாம அன்னபூரணினே பேர் வச்சிருக்கலாம் அத்தை. ஐயோ அடேங்கப்பா, என்ன ஒரு புகழ்ச்சி வழியாவே இருக்குது. போதுமா 2 பேரும் நிறுத்துங்க. இந்தாங்க உங்க செயினை எடுத்துட்டு போங்க. இப்ப நல்லா பாராட்டுற மாதிரி பேசுவீங்க, ஏன்னா உங்களுக்கு காரியம் ஆகுது பத்தியா, அதனால பேசுவீங்க. ஆனா இந்த செயினை நாளைக்கு வாங்கும் போது கரிச்சு கொட்டுவீங்க. இவெல்லாம் ஒரு ஆளா, இவ எங்க ஒழியாம கிடக்குறா அப்படி இப்படின்னு பேசுவீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை தானே. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கடி. அத்தை இன்னும் ஒரே ஒரு வேண்டுதல். இந்த எனக்கு இடுப்புக்கு போற மாதிரி ஒரு ஒட்டியான ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதையும் எடுத்து கொடுத்துருங்களா அத்தை. என்னது திமிர பாத்தியா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறாளோ பாரு. ஏதோ போடா படம்னு கொடுத்தா இன்னும் இருக்க எல்லா நகையும் வேணுமா அவளுக்கு? அஸ்கு புஸ்கு கொஞ்சம் இறங்கி வந்துடக்கூடாது, உடனே தலைமையா ஏறிப்பாடு விழுவா. உள்ள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நாளைக்கு என்ன பண்ற பாரு நானு.
அடேங்கப்பா, ஏன் பூமாரி, நீ நானும் ஒரே வீட்டுல தான் பிறந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா எனக்கு இந்த அளவுக்கு கோலம் போட வர மாட்டேது. உனக்கு மட்டும் எப்படி பூமாரி அழகா கோலம் போட வருது? நானும் என்னென்னோ செய்வான், அளகாவே இருக்காது அந்த அளவுக்கு. எங்க அத்தை பார்த்துட்டு என்ன கோலம் போடுற நீ அப்படியே சொல்லுவாதே, ஒரு நாள் கூட என்ன பாராட்டினதே கிடையாது பூமாரி. நான் நீ எப்படி இவ்வளவு அழகா கோலம் போற, எனக்கு கத்துக்கூடாண்டி. அக்கா, கத்து கொடுத்துட்டா போச்சு, இதுல என்ன இருக்கு? சரி, நீங்க சொல்றீங்களே ஒரே வீட்டுல தான் போனதும் எப்படி நீ அழகா கோலம் போறேன்னு என்ன கேக்குறீங்களே. எனக்கு கூட அந்த அளவுக்கு சமையல் செய்ய வராது. நீங்க நல்லா சமையல் செய்யறீங்கல்ல, அது போலதான் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குணம், ஒரு திறமை, அவ்வளவுதான்க்கா. ஏன் பூமாரி, சரி விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் கோலம் போட்டுதான் ஆகணுமா? சிம்பிளா ஒரு கோலம் போடக்கூடாதா என்ன? இதுக்கு வேலை விளக்கிட்டு எவ்வளவு நேரமா, 1 மணி நேரம் உட்காந்து கோலம் போட்டு இருக்கேன். எதுக்கு இந்த வேலை? விட்டுட்டு ஏதாவது சிம்பிளா போட்டு போல. நான் போறேன்னு சொன்னேன், இருக்கா நான் அழகா கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு விநாயகர் உட்காந்து வரைஞ்சின்னு உட்காந்து இருக்கேன். இது தேவையா உனக்கு? அக்கா, தேவையில்லாத வேலைன்னு அப்படி சொல்லாதக்கா. இந்த மாதிரி பண்டிகைலாம் வரதே எதுக்கு? நம்மளாம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு பண்டிகைலாம் வச்சிருக்காங்க, அதை நம்மளும் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் என்ன சாதாரண ஆளா? அவர் தான் முழு முதற் கடவுள். அவருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எது தொடங்கினாலும் அவருதுல இருந்தா தொடங்கணும். அப்படி அவரை கொண்டாடுறதுக்காக விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்படியே வாசல் நம்ம போற கோலம் அழகா போட்டா என்ன, அதான் செய்யறேன் நானு. வாவ், சூப்பரா இருக்கே கோலம். அண்ணி, உங்க தங்கச்சி உங்களை விட சூப்பரா கோலம் போடுறாங்க அண்ணி. நீங்க கத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து. வாமா ஆத்து, வா. என்ன தண்ணி குடமா தூக்குற நீ? தண்ணி குடலாம் நீ தூக்க மாட்டிய. என்ன இன்னைக்கு அதிசயமா வேலை செய்யற? சரியா, நான் கோலம் போட கத்துக்கிறதுலாம் இருக்கட்டும். நீ என்னைக்குதான் வேலை செய்யறது? நான் போற கோலத்தை கூட நீ போட மாட்டேற. ஒரு நாள் ஏதாவது 5 மணிக்கு எழுந்து வாசல்ல கோலம் போட்டிருக்கியா சொல்லு. ஏதாவது தண்ணி தெளிச்சு சாணி போட்டிருக்கியா சொல்லு. ஏதாவது பண்ணிருக்கியா நீ? என்னதான் பண்ண போற தெரியல. எனக்கே ஒண்ணுக்குள்ள காலேஜ் தான் படிச்சு முடிச்சுட்டா வீட்டுல இருக்கிற. இந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டேன். என்ன நீ எப்படி இங்கே இருக்க போறன்னு உன் மனசுல நினைப்பாராத்தே? புகுந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போற நீ எனக்கே தெரியல. என்ன அதெல்லாம் நான் பார்த்து பண்ணி என்னதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கல. நான் போற வீட்டுல போயிட்டு அங்கன்னா நானும் வேலை செய்ய போறேன். அங்கெல்லாம் வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க செய்ய போறாங்க. எனக்கு என்ன நீ ஏராத்திய இதே தான் எப்ப கேட்டாலும் சொல்லினே இருக்கிறியே. கடவுள் ஏதாவது உன் கடவுளுக்கு நேரிலே எங்கேயா வந்து நீ பணக்கார வீட்டுக்கு தான் போற, எந்த வேலையும் கத்துக்காதமா அப்படின்னு சொன்னாங்களா என்ன? இதே தான் பிடிச்சி உட்காந்து இருக்கிற. நீ எந்த வீட்டுக்கு வாழ போறேன்னு எனக்கே தெரியல. இதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த பூவாரி கல்யாணம் முடிச்சுட்டு உங்க அண்ணன் சரவணுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு தான் மாப்பிள்ளை தேடணும். நீ என்ன முடிவு பண்ண மாதிரியே பேசின்னு இருக்கிறியே. சரி, வேலைக்காரங்க இருந்தா என்ன நீ கத்துக்கூடாதா என்ன? எல்லா நேரமும் வேலைக்காரங்க ஒரு நாள் வேலைக்காரங்க லீவ் போட்டுருவாங்க, ஒரு 2-3 நாள். அப்ப வாசலை தண்ணி தெளிச்சு கோலம் போடாம வெறும் வாசலே விட்டுருவிய நீ. என்ன அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ என்ன இப்ப கோலம் போறதுன்னா பெரிய விஷயம், அதெல்லாம் செஞ்சுட்டா போச்சு. அதெல்லாம் நான் புகுந்த வீட்டுல போயிட்டு பாத்துப்பேன். சும்மா என்னையே குறை சொல்றதுலே இருங்க. சரிடி அம்மா நாத்து, போ. நான் கூட தான் எங்க வீட்டுல இருந்து இங்கதான் அத்தை வீடு தானே சொல்லிட்டு வாக்கப்பட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பாக்குறல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? சொகுசாவா இருக்கிறேன். இப்ப எங்க அத்தை வர போறாங்க, காலையில விழப்போகுது. உங்க அம்மா கிட்ட இவ்வளவு காசு பணம் இருக்குது, வேலைக்காரி வைக்கிறாங்களான்னு பாத்தியா? சொல்லு. நானே இந்த காலையில வேலை செஞ்சுட்டு இருக்குமா இல்லையா? சொல்லுடி, நீயே சொல்லு நாத்து. அப்படி இருக்கும்போது நீ பணக்கார வீட்டுக்கு போனாலும் அங்க உன்னை வேலை வாங்குவாங்க. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேது? கண் கூட பாக்குறேங்க, அது உனக்கு தெரியலையா? புரியலையா? என்ன எல்லாருமே எங்க அம்மா மாதிரி இருந்துருவாங்களா? அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க வேற சும்மா இருங்க. நானே மாப்பிள்ளை வீடுலாம் எப்படி, மாப்பிள்ளை எப்படி, அவங்க வீடு எப்படி, பணக்கார வீடா எப்படி நடந்துப்பாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு டைம் அது எவ்வளவு நேரம் அந்த குடத்தை நான் வச்சிருக்கிறது. நான் உள்ளார போறேன், நீங்க வாங்க. அது சரிதான் நாத்து, என்ன பண்றது? நான் வாக்கப்பட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறேன். போ, நீ போறே வாழ இடமா நல்லபடியா இருக்கட்டும். சரி, போமா நாத்து. ஏன்டி பூவாரிய இன்னும் மணி கோலம் போற முடிஞ்சதா இல்லையா? ஆட என்ன போனி மணி என்ன அதுன்னு தெரியல உனக்கு? உள்ள இருந்துச்சா போட்ட வரைக்கும் போது, வரணுச்சதுலாம் போதும். ஏந்து வா பூமாரி. அக்கா இருக்கா, இன்னும் ஒரே ஒரு வேலை தான், அதை முடிச்சுட்டா கோலம் முடிஞ்சிருச்சு. நீங்க போங்க, நான் இன்னும் 2 நிமிஷத்துல உள்ள வந்துடும்க்கா. போக்கா. சரிடி அம்மா, சரி. மாமா, சரி படிக்க ஆரம்பிச்சிடலாமா? படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பாட்டு போட்டா நல்லா இருக்குல்ல? அங்க செட் இருந்தா அந்த ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றது இருக்கா, எடுத்து வந்து பாட்டு போடுங்க மாமா. சரஸ்வதி, பாட்டு போட்டா காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால நானே பாட்டு பாடுறேன், கேளு. அப்படியே மாமா? சரி பாருங்க மாமா. அண்டம் முழுதும் ஒன்றின் உள்ளடக்கம், அதுவே ஆணைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆணைமுகனை தொழுதால் நவ கிரகங்களும் அழியும், நல்லதே நடக்கும்.
நல்லதே நடக்கும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே. சூரியன் பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும். கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விளக்கி ஒளியை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆணை முகத்தனி அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். ஆமா, வீர பாட்டு ஏதாவது இருந்தா பாருங்களேன். சரி சார், சரி சரி, வேற பாட்டு பாடுறேன். ஆவணி வந்தது புண்ணிய சருத்து நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலை மலையில் மங்கள மேளம் ஒலிக்குதமா. கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதமா. கோலம் இட்டொரு மனை மேல் வந்தால் ஆரத்தி ஆகுதமா. சரி மாமா, அப்ப படைச்சிடலாமா? போதும், பாட்டெல்லாம் போதும், சீக்கிரமா படையில ஆரம்பிப்போம். பிள்ளையாரப்பா, நாங்களும் எங்க குடும்பமும் எங்க மதனி குடும்பமும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி இல்லாம அடுத்த வருஷம் யாருக்கும் எதுவும் இல்லாம நல்லபடியா இதே மாதிரியே படைக்கணும் பிள்ளையாரே. எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் உன்னை முதல்ல வணங்கிட்டு தான் தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெயர் பெற்ற பிள்ளையாரப்பா, நீதான் என்னோட பொண்ணு கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். என் பொண்ணு பூமாரி அடுத்த வருஷம்லாம் விநாயகர் சதுர்த்திய அவளோட புகுந்த வீட்டுல கொண்டாடணும். அதுக்கு நீதான் பிள்ளையாரப்பா வழி செய்யணும். பிள்ளையாரே, அதே மாதிரி என் பொண்ணுங்க 2 பேரையும் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என் பையன் கார்த்திகைக்கு நல்ல பொண்ணா நீதான் பிள்ளையாரே காமிக்கணும். அதே மாதிரி அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முடிக்கணும் பிள்ளையாரே. ஏமா, போதும் போதும், லிஸ்டே பெருசா போயிட்டு இருக்குது. பிள்ளையார்கிட்ட எத்தனை வேண்டுதல் தாமா வைப்ப நீ? போதும் விடு. சரி பாரு. அட இராட்டி திவ்யா, நீ வேற ஒண்ணு குறுக்கு குறுக்க ஏதாவது குழப்பின்னு இருப்ப. சாமி தானே கும்பிட்டுட்டு இருக்க, ஏன்டி இந்த மாதிரி வந்து இது பண்ணி இருக்கிற? போ, வேண்டுதல் ஒண்ணு சொல்லு இருக்கும்போது குறுக்க அந்த மாதிரியா பேசுறதே? பாட்டி சீக்கிரமா பாருங்க, நான் கொழுக்கட்டை சாப்பிடணும். அட நீ வேறையா ஒண்ணு? சரி சரி, இருங்க எல்லாரும் படிப்போம். எல்லாரும் சாமி கும்பிடுங்க, கண்ண முடி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, சங்கடங்களை தீர்க்கும் விநாயகனே, எங்கள் குடும்பத்தின் நல்லதொரு வழியை காட்டு. சொந்தங்களே, இதோட விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் முடிஞ்சது. எப்படியோ ஒரு வழியா நாமளும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியாச்சு. என்ன ஒரு வருத்தம், அன்னைக்கே போடுறதா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்றது, போட முடியாத சுச்சுவேஷன். நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துருமா? நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு நடக்குது. சரி, அதுக்கு இல்லாம இதை முன்கூட்டியே நான் ஆரம்பிச்சிருப்பேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி போட்டதுனால கொஞ்சம் நாள் ஆயிடுச்சா, அதை டக்கு டக்குன்னு அவசர அவசரமா முடிச்சுட்டு உடனே விநாயகர் சதுர்த்திக்காக வந்தோம். இல்லைன்னா கூட முன்கூட்டியே ஆரம்பிச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கரெக்டா எபிசோட் போட்டிருக்கலாம். சரி, இது எப்படியோ ஒரு வழியா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை முடிச்சாச்சு. சரி, இதோட வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட தொடர்ந்து பாருங்க, எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நான் நிறைய கதைகளையோ நல்ல நல்ல விஷயங்களையோ சொல்லலாம் நிறைய என் மனசுக்குள்ள இருக்குது. நேரில் அதனால அப்பப்போ கொஞ்சம் சிம்பிளா அப்படியே வீடியோ முடிக்கிறதும், கொஞ்சம் கதை வந்து அங்கங்க கொஞ்சம் நல்லா பெருசா எடுக்க முடியாம சிம்பிளா அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி எனக்குள்ள நிறைய ஆசைலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கணும், அப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கணும், இல்லை சுவாரஸ்யமா செய்யணும் அப்படின்னு நினைக்க கொஞ்சம் டைமிங் பிரச்சனை தான். கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்க நேரம் இருக்க மாட்டேது எனக்கு. இதோ என் பொண்ணு பூவாரி, திவ்யா, கலா எப்படி அழகா சேரீ கட்டி ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அழகா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அப்பப்போ நிறைய ட்ரெஸ்லாம் வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் அதை கலெக்ட் பண்ணி எடுத்து நமக்கு வீடியோ எடுக்கவே நேரம் சரியா இருக்கா? இதெல்லாம் அந்த பொருட்லாம் எல்லாத்தையும் தேட வேண்டியதாக இருக்குது. அப்படி இப்படின்னு சரி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ அழகாக செஞ்சுருக்கேன். நான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.